டேக். உங்களுக்கு எப்பவுமே படபடப்பா இருக்கு, ரொம்ப லேசியா இருக்கு, சோர்வா இருக்கு, எந்த வேலையை செஞ்சாலும் உடனே டயர்ட் ஆகுற மாரி ஃபீல் ஆகுதுன்னா, உங்களுக்கு விட்டமின் B12 லெவல் கம்மியா இருக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் இன்னைக்கு உங்ககிட்ட விட்டமின் B12 லெவல் அதிகமா இருக்க 3 முக்கியமான ஃபுட் சோர்ஸ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம, விட்டமின் B12 லெவல்ல அப்சார்ப்ஷன் லெவல் அதிகம் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிற டெக்னிக்கையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபோனுக்கு எப்படி பேட்டரி போடும்போது லித்தியம் அயான் செல்ஸ் வந்துட்டு எப்படி அந்த பேட்டரி ஆக்டிவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு ஒரு பேட்டரி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, அதில் இருக்கிற செல்ஸ் வந்துட்டு கோபமின். இதைத்தான் நம்ம விட்டமின் B12ன்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளை வந்துட்டு ஒரு சார்ஜிங்லேயே வச்சுக்கோம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ஆக்டிவாக பண்ண முடியும். ஃபுல்லாக பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சார்ஜிங் செல்ஸாக இருக்கிறதா இந்த கோபலமின். இதைத்தான் விட்டமின் B12 சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஆனால் மற்ற வாட்டர் சால்யூபிள் விட்டமினுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மற்ற பி விட்டமின், சி விட்டமின், இ இதெல்லாம் வந்துட்டு அதுவும் வாட்டர் சால்யூபிள் விட்டமின் தான். ஆனால் அது வந்துட்டு யூரினில் வந்துட்டு வெளியேறிடும். ஆனால் இந்த விட்டமின் B12 லிவரில் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஸ்டோரேஜ்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் நமக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்போ இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ்லேயே இருக்கும். ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு 2.4 மைக்ரோகிராம் விட்டமின் B12 இருந்ததுன்னா போதும். அதாவது இந்த கோபல்மின் இருந்ததுன்னா போதும். சரி, 1 மைக்ரோகிராம் அப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம். அதாவது 1 கிராமை 10 லட்சம் சின்ன சின்ன பீஸாக பிரிச்சிங்கன்னா அதில் வர ஒரு பகுதி தான் 1 மைக்ரோகிராம். அப்போ நமக்கு ஒரு 2-3 பகுதி இருந்தாலே போதும் ஒரு நாளைக்கான தேவையை நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இந்த விட்டமின் B12க்கு என்னென்ன மாதிரியான வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று, நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிற சிவப்பு ரத்த செல்களை உற்பத்தி பண்ணுறது முக்கியமான வேலை. அப்போ விட்டமின் B12 லெவல் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? அனிமியா வரும். அனிமியா வரும்னா நம்ம எப்பவுமே சோர்வாக ஒரு வேலையை கவனம் செலுத்த முடியாமல் ரொம்ப லேசியாக டயர்டாக சில நேரங்கள் தலைவலிகள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. அப்புறம் விட்டமின் B12க்கு 2வது முக்கியமான வேலை நர்வ் செல்ஸ். அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தில் இருக்கிற நர்வ் செல்ஸை நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு இந்த விட்டமின் B12 ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இதோட டிஃபிஷியன்சி வரனால தான் நம்மளால் ஒரு வேலையை வந்துட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகிறது. அப்புறம் கை காலில் வந்துட்டு ஒரு மாதிரி நமைச்சல் மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி குத்துதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ஒரு வந்துட்டு நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஞாபக மறதி அதிகமாக கன்ஃபியூஷன் அந்த மாதிரி வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் விட்டமின் B12 லெவலில் ஒரு டிஃபிஷியன்சி கம்மியாக நம்ம உடம்புல எடுத்துக்கிறதுனால தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் வந்துட்டு விட்டமின் B12 சப்ளிமெண்ட் தான் எடுத்தாகணுமா? விட்டமின் B12 சப்ளிமெண்ட் இல்லாமல் எப்படி நான் வந்துட்டு ஃபுட் சோர்ஸஸ் மூலிமா எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்துட்டு நம்மளுடைய மீட் சோர்ஸஸ், ஆடு, மாடு, கோழி, சிக்கன், மட்டன், இதில் வந்துட்டு நார்மலாகவே விட்டமின் B12 லெவல் அதிகமாக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். நம்ம சாப்பிட்டா டெய்லி ரெக்யர்மெண்ட்டில் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெஜிடேரியன் சோர்ஸ்லான மில்க் ப்ராடக்ட்ஸு, சீஸு, இந்த மாதிரி பன்னீர்லேயும் B12 லெவல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்குமே B12 லெவலில் டிஃபிஷியன்சி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் எவ்வளோ விட்டமின் B12 ஃபுட் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற கறியோ பாலோ முட்டையோ சாப்பிட்றோமோ அதை விட நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அது நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகுதா, நம்ம உடம்பை அதை வந்துட்டு கிரகிச்சுக்குதா, அதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது எவ்வளோ குவான்டிட்டியாக ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஏற்றுக்குது, உள்ள கிரகிச்சுக்குது, அதுதான் நம்ம முக்கியம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும். இப்போ வந்துட்டு அதாவது ரத்தத்தில் கடைசியாக எவ்வளவு நியூட்ரிஷன் கடைசியாக போய் சேருதோ அதுதான் அப்சார்ப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் ஃப்ரை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க.
அது வந்துட்டு இந்த குடல்ல போகுது. அங்கே வந்துட்டு இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு புரோட்டீன், அது வந்துட்டு ஸ்டொமக் ஆசிட்டோட அது ஒரு ஆசிட் மாதிரி அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுறதுன்னா இந்த விட்டமின் பி12 வந்துட்டு லாக் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணி லாக் பண்ணிடும். அப்புறம் இது வந்துட்டு நேராக வந்துட்டு அடுத்த ப்ராசஸான சிறுகுடலுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மூவ் ஆகும். இங்கே தான் நம்மளுடைய என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கும், நீங்கள் அது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், எந்த விட்டமின், எல்லா நியூட்ரிஷனும் அப்சர்வ் ஆகிற பெரும்பான்மையான இடம் வந்துட்டு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஏரியாவில் தான். இங்கே தான் வந்துட்டு விட்டமின் பி12 அப்சார்ப்ஷன் ஆகும். பேலன்ஸ் வந்துட்டு இருக்கிற ரெசிடியூஸ் மித்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிறது வந்துட்டு பெருங்குடல்னு சொல்கிறோம் கோலன் ஏரியாவில் தான். இங்கே தான் வந்துட்டு நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். கோலன்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு மைக்ரோபியல் பாக்டீரியாஸ், அதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியா, இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா குட் பாக்டீரியான்னு சொல்கிற நல்ல பாக்டீரியாக்களும் பேட் பாக்டீரியாஸ் ரேஷியோ, கெட்ட பாக்டீரியாக்களும் அதிகமாக இருக்கிற ஏரியா வந்துட்டு இன்டெஸ்டைன்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன். சரி, இந்த விட்டமின் பி12 சப்ளிமெண்ட்டு எப்படி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் தேடும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு உண்மை வந்துட்டு, விட்டமின் பி12 எப்படி தயாரிக்கிறாங்கன்னா மைக்ரோபியல் ஸ்ட்ரெயின்னு சொல்கிற பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் இன்டெஸ்டைனில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட எப்படி நம்ம ஆடு, மாடு, கோழிலாம் வந்துட்டு எப்படி ஒரு மைக்ரோபியலை யூஸ் பண்ணி அந்த கட் மைக்ரோபயம் யூஸ் பண்ணி இந்த விட்டமின்ஸை பி12 ப்ரொடியூஸ் பண்ணுது, சேம் மெத்தடெல்லாம் இவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆடு, மாடு, கோழிலாம் வந்துட்டு விட்டமின் பி12 ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளால ஏன் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்களோட டவுட். நம்ம முன்னே சொன்ன மாதிரி பெருங்குடல்னு சொல்கிற இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு அதிகமான மைக்ரோபியல் ஸ்ட்ரெயின்ஸு, பாக்டீரியா, குட் பாக்டீரியா, இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. பாக்டீரியாஸ் தான் விட்டமின் பி12 ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு அப்சார்ப்ஷனே நடக்காது. சிறுங்குடல்லையே நமக்கு அப்சார்ப்ஷன் வந்துட்டு நின்றோம். ஸோ பெருங்குடல் ஏரியாவில் நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்காதனால, நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நடக்காதனால நம்மளால் விட்டமின் பி12 ரத்தத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நம்மளுடைய வேஸ்ட்டில் வந்துட்டு, கழிவுகளில் வந்துட்டு அதிகமாக விட்டமின் பி12, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போ நான் வந்துட்டு விட்டமின் பி12 லெவலை வந்துட்டு அதிகம் பண்ணுறதுக்கு அப்சார்ப்ஷன் அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்சார்ப்ஷன் அதிகம் பண்ணோம்னா நல்ல கட் ஹெல்த், உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தாலே அப்சார்ப்ஷன் அதிகமாகும். இந்த கட் ஹெல்த்தை வந்துட்டு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் ப்ரீபயாட்டிக் ப்ளஸ் ப்ரோபயாட்டிக் ஈக்குவல் டு சிம்பயாட்டிக் ஈக்குவல் டு கட் ஹெல்த். அதாவது ப்ரோபயாட்டிக் அப்புறம் ப்ரீபயாட்டிக் நிறைந்த உணவுகளில் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது கட் ஹெல்த் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். கட் ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்தால் விட்டமின் பி12 அப்சார்ப்ஷன் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பி12 லெவல் வந்துட்டு அதிகமாகும். சரி, இந்த ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக்னா என்ன, இது ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம். ப்ரோபயாட்டிக்ங்கிறது நம்ம எந்த ஃபுட்டெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறோமோ அப்போ அதில் உருவாகிற ஆசிட்ல தான் வந்துட்டு, இப்போ நீங்கள் தயிரை ஃபெர்மெண்ட் பண்ணுறீங்க, அப்போ லாக்டேஸ் வந்துட்டு லாக்டிக் ஆசிட்டாக ஃபெர்மெண்ட் ஆகுது. ஸோ அது ஒரு ப்ரோபயாட்டிக். ப்ரீபயாட்டிக்னா எதெல்லாம் வந்துட்டு பிளான்ட் சோர்ஸை வந்துட்டு ஒரு ஃபைபர் ரிச்சாக இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரீபயாட்டிக்னு சொல்லலாம். இப்போ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட 7 இந்தியன் ட்ரெடிஷனில் யூஸ் பண்ணுற 7 டைப் ஆஃப் அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்டை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபுட் கிரெயின், அதாவது வீட்டு, பக்வீட், அமர்நாத், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபெர்மெண்டட் பண்ணி அதை வந்துட்டு சாப்பிடும் பொழுது நேச்சுரலாகவே உங்களுக்கு ப்ரோபயாட்டிக் அப்புறம் ப்ரீபயாட்டிக்ங்கிறது நேச்சுரலாகவே கிடைக்கும். அப்புறம் மில்லட் பேஸ்ட் ஃபெர்மெண்டேஷன், நம்ம ராகி கூழ், கம்மங்கூழ், அதை வந்து நம்ம ஒரு நாள் ஊற வச்சு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதில் நம்ம தயிர் ஆட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸை சாப்பிடும்போது அதில் ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பல்ஸ் பேஸ்ட் ஃபெர்மெண்டேஷன். மில்க் பேஸ்ட் ஃபெர்மெண்டேஷனில் நம்ம தயிர், பன்னீர் இதெல்லாம் வந்துடும். வெஜிடபிள் பேஸ்ட் ஃபெர்மெண்டேஷனில் இந்த சாக்கர்னட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கேபேஜை வந்துட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதை
ஒரு 15 நாளுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதில் லாக்டிக் ஆசிட் உற்பத்தி பண்ணும்பொழுது அது ப்ரீபயோட்டிக்காக மாறிடும். இதை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு அந்த கட் ஹெல்த் வந்துட்டு நல்லா இருக்கும்போது விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் ரேட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் அன்ரைப்பன் பேஸ்ட் ஃபெர்மெண்டட் ஃபுட்டு, ரா மாங்கோ, பெப்பாயா, லெமன் மாதிரியானதுகள் ஃபெர்மெண்டட் பண்ண இந்த ஊறுகாய் போடுறதுமே இதில் வரும். ஊறுகாங்கிறது நம்ம பழைய முறையில் என்னென்னா அதிகமாக எண்ணெய் இல்லாமல் நார்மலான ஒரு ஃபெர்மெண்டட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். லெகிம் பேஸ்ட் ஃபெர்மெண்டேஷன், சோயாபீன்ஸ். நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் என்னென்ன ஃபெர்மெண்டட் ஃபுட்டெலாம் இருக்குது, அதோட டைப்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ உடனே எனக்கு வந்துட்டு விட்டமின் B12 வந்துட்டு சடனாக இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு இன்ஸ்டன்ட் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது செல்ஃப் பீஸ்ன்னு சொல்கிற சிப்பி மீனில் 100 கிராமில் 60 மைக்ரோகிராம் விட்டமின் B12 இருக்குது. உங்களுடைய டெய்லி ரெக்யர்மெண்ட்டுக்கு 4 கிராம் சாப்பிட்டீங்கனாலே போதும். ரவுண்ட் இயரிங் விஸ்ரா அப்படிங்கிறது வெங்கனா மீன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நல்ல சில்வர் அவுட்டர் கோட்டிங் வந்து நல்ல சில்வர் பார்க்கவே பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கும். இது 100 கிராமில் 37.5 மைக்ரோகிராம் விட்டமின் B12 இருக்கும். ஒரு டெய்லி ரெக்யர்மெண்ட்டுக்கு 6.4 கிராம் சாப்பிட்டாலே போதும். வெஜிடேரியன் சோர்ஸுக்கு சிட்டக் மஷ்ரூம் அப்படிங்கிற மஷ்ரூமில் 5.6 மைக்ரோகிராம் இருக்குது 100 கிராமுக்கு. இதோட டெய்லி ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம 43 கிராம் எடுத்துக்கணும். இதை தாண்டி நம்ம விட்டமின் B12 நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் யூசேஜை நம்ம கம்மி பண்ணணும். அதாவது நம்ம டேப்லெட்டாவோ இல்லை மற்ற சோர்ஸ் மூலியமாவோ இல்லை தோட்டத்தில் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுற செடி பூச்சி மருந்து இதை சாப்பிடும் பொழுதும் நம்மளுடைய மைக்ரோபையல் எக்கோசிஸ்டம், அதாவது கட்டில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழியும் போது நம்மளால் விட்டமின் B12 சரியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம எதுலாம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் இருக்கோ அதை நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, நம்ம சில ஸ்டடீஸில் மண்ணில் விளையாடுறவங்களுக்கு, மண்ணில் கான்டாக்ட் இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ப்ரூவன் ஸ்டடியாக இல்லைனாலும் சில வேகான ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. மற்ற உங்களுக்கு விட்டமின் B12 பற்றி இருக்கிற மற்ற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அது இல்லாமல் நான் இந்த 3 சோர்ஸஸ் தவிர மிச்சம் இருக்கிற சில நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12 ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரொம்ப டயர்டாக ஆங்ஸியஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு சயின்ஸ் பேஸ்ட் ஹெல்த் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கண்டென்ட்டை ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். திணை வாழ்வியலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். நன்றி.